உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். காலம் தாமதமாக நீதிபதி அவர்கள் வர முடியாத காரணத்தால் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். நமக்காக அவங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் காவ்யா அவர்களை இந்த அவையை நமக்கு அற்புதமாக அமைந்து கொடுத்த தலைமை ஆசிரியர் வினோத்குமார் அவர்களுக்கும் இங்கு அழகாக தங்கள் அழைப்பை ஏற்று அமர்ந்திருக்கும் அத்தனை வீர பெண்மணிகளுக்கும் அவையில் இதுக்கெல்லாம் கை தட்டலாமே. பெண்ணின் பெருமை இன்னைக்கு மார்ச் 8 அதற்கான நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். மார்ச் 8ன்றது நாளைக்கு தான். ஸோ சண்டேல உங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால நாங்க இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். எங்க அழைப்புக்கு அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. பெண்ணின் பெருமை. பெண் பெண் தன்னை கற்று தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து தன் சொல்லையும் காத்து இதுபோல் காத்து காத்து நிறைய விஷயம் சொல்லிக் கொண்டு போகிருக்கும் பெண்ணிற்கு எத்தனை காத்தல் இருந்தாலும் அத்தனை காற்றலுக்கும் மன சோர்வும் முகம் சுளிப்பும் இல்லாத திறமை கொண்ட ஒரே ஒருவர் பெண்தான். பெண்ணை பத்தி நிறைய கவிதைகள்லாம் வந்திருக்கும். மானே தேனே பொன்மானே கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல நிறைய பேரு. பெண் என்றால் தென்றல், காற்று போன்றவள். பெண் என்றால் நிலவு. நிலவு தானே? நீங்களா நிலவா? ஒத்துக்கிறீங்களா? சரி. பெண் என்றவள் நிலவு போன்றவள். பெண் என்றவள் அமைதியானவள். இப்படி சொல்லி சொல்லியே உங்களெல்லாம் அமைதிப்படுத்தி வச்சிருக்காங்க. புரியுதா? பெண் என்றவள் போராடக்கூடியவள். எந்த கவிதையாவல் வந்திருக்கா? பெண் என்றவள் தன்னம்பிக்கை உடையவள். அதுவும் எந்த கவிதையால் வந்திருக்கா? சொல்லுங்க. வந்ததில்லை. அப்போ மார்ச் 8 நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்ன்ற விஷயமாவது உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் மேக்சிமம் இப்ப எல்லாம் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு தெரியாம போயிடும். இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் பெண்களை. மார்ச் 8 பஞ்சாலைகளில் தொழிலுக்காக போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் அதிக பெண்களையும் ஆண்களையும் சரிசமமாக சேர்த்து சம ஊதியத்தையும் அதற்கான நேரத்தையும் பெற்றதுதான் மார்ச் 8. இதைதான் நம்ம மகளிர் தினமாக ஒவ்வொரு வருடமும் வாழ்க்கையில் போராடி 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 மகிழ்ச்சியாக இத்தினத்தை கொண்டாடுகிறோம். கரெக்டான? இத்தினம் அது மாதிரி போராட்டத்தை பத்தி யாருமே சொல்றது இல்லை. இப்போ நீங்க இந்த புகைப்படத்துல பார்த்திருப்பீங்க எத்தனை பெண்கள், சாதனை பெண்கள் இருக்காங்க. எல்லாம் சாதாரணமான இந்த போஸ்டர்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடங்கல்கள், இதையும் தாண்டி சாதிக்கக்கூடிய பெண்கள் தான். எட்டாத உயரத்தையும் எட்டி பிடிப்பவள் தான் பெண். அதனால்தான் நம் மார்ச் 8 நம்ம சிறப்பாக கொண்டாடுகிறோம். அப்புறம் இப்ப குழந்தைகளை சில பெற்றோர்கள் சரியா வளர்க்கறது இல்லை அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. குழந்தைகள்கிட்ட பொறுப்பா பேசுங்க, அன்பா நடந்துக்கோங்க. நிறைய குழந்தைங்களுக்கு பொறுப்பான விஷயத்த சொல்லிக் கொடுங்க. பெண் பிள்ளைகள் இதுல எத்தனை பேருக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் இருக்கு? ஒரு நிமிஷம் அப்படியே கைது கொடுக்க பார்க்கலாம். கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல இத்தனை பேருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க, ஒரு நாளாவது யாராவது இந்த குழந்தை என்ன படிச்சா, என்ன எழுதுனா, எப்படி ஸ்கூல்ல இருந்தான்னு யாராவது கேட்டுட்டீங்களா? கேட்டவங்க மட்டும் கை தூக்குங்க.
கம்மியா தான் இருக்கு. பெண் பிள்ளை இருக்கு, ஆனா மனசாட்சியோட தூக்குறீங்க, மிக்க மகிழ்ச்சி. அதை விட இதுதான் பெண்ணின் சிறப்பு. மனசாட்சியோட தூக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் பெண்ணின் சிறப்பு. இதுக்கே உங்களுக்கு ஒரு பெருமை தான். இது கேட்கணும், பெண் என்ன பண்றாங்க, நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுது, என்ன செய்யுது, எப்படி படிக்குது, கண்டிப்பா கேட்கணும். அப்பதான் பல விஷயத்த உங்கள்கிட்ட அந்த குழந்தைங்க பகிர்ந்துப்பாங்க. தாயை போல் ஒரு சகோதரர் யாருமே கிடையாது. கரெக்ட் தானே? தாய் கிட்டதான் அந்த குழந்தை எதா இருந்தாலும் தன்னோட கஷ்டங்களா இருக்கட்டும், துன்பங்களா இருக்கட்டும், படிப்புல கஷ்டமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லும். அப்போ நீங்க அதை கேட்டு அதுக்கான வலிமையை கொடுங்கள். வலிமை, அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கையும் வலிமையையும் கண்டிப்பா கொடுங்க. அந்த குழந்தை ஒரு 10 பொண்ணே இருக்கு, ஒரு 5 பசங்களோ ஒரு 10 பசங்களோ நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பசங்க பக்கத்துல அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போகுது. அந்த நேரத்துல அந்த பசங்க ஏதாவது கிண்டல் பண்ணா உங்கள்கிட்ட உங்க குழந்தைங்க தைரியமா சொல்லணும். அந்த தன்னம்பிக்கையை பெண்ணாகிய நீங்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க கொடுத்தாதான் அந்த குழந்தை சொல்லுவா. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? குலைக்கிற நாய் குலைக்கும், சூரியன் உச்சத்தில் இருக்கும், நீ சூரியன் போன்றவள், நீ கடந்து சென்று கொண்டே இரு. சொல்லணுமா இல்லையா? சொன்னா அந்த பொண்ணு தைரியமா இருப்பாளா? இல்ல, அந்த பக்கம் நீ போகாத, அந்த சைடு நீ போவாத, இங்கெல்லாம் போனீங்கன்னாக்க ரொம்ப தப்பு, ஏதாவது ஆயிடும், நம்ம வீட்டுக்கு பிரச்சனை ஆயிடும், அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். தயவு செய்து இந்த மாதிரி சொல்லி பெண் பிள்ளைகள் வீரத்தை குறைக்காது. பெற்றோராகிய உங்கள்கிட்ட மட்டும்தான் கேட்கிறேன். பெற்றோர் மட்டும் இல்ல, நீங்க பெண்கள் வலிமை படித்தவர்கள். வலிமைனா அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மன தைரியம் உள்ளவர்கள் பெண்களை எப்படி நம்ம தலைமுறை இப்போ சொல்லி கொடுத்து பெண் பிள்ளைகளுக்கு வளர்க்க வேண்டும் என்பது என்னோட அருமையான வேண்டுகோள். அது மாதிரி அந்த 5 பசங்க நின்றுட்டு இருக்காங்க, பெண் பிள்ளை போகுது அப்படின்னு மட்டும் சொன்னேன். அதனால எல்லா ஆண் பிள்ளைகளும் தப்பானவர்கள் இல்லை. அதுவும் தெரிஞ்சுங்க. இதுல எத்தனை பேருக்கெல்லாம் ஆண் குழந்தை இருக்கு? கை தூக்குங்க. அப்பா, அரங்கமே ஃபுல்லா தூங்குதுப்பா. அப்போ முக்கியமான பொறுப்பு தான் இருக்கு. எதிர்கால சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? யார் கையில இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும்னா, எதிர்கால சமுதாயம் ஆண்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. ஆண்கள் என்றால் ஆண் பிள்ளைகள், ஒரு 18 வயசு 19 வயசு 20 வயசு இப்போ படித்து கொண்டு இருக்கும் குழந்தைகள். பெண் பிள்ளைக்கு மட்டும் அறிவுரை சொல்லி நீங்க வளர்க்கவே கூடாது. ஆண் குழந்தைக்கும் சொல்ல வேண்டும். அந்த 5 பையனில் ஒரு பையன் உங்கள் பையனாக இருக்கக்கூடாது. கண்டிப்பா செய்வீங்களா? கண்டிப்பா நீங்க சொல்லி வளர்க்கணும். அதுவும் இல்லாம இப்போ ஆசிரியர்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமா இருக்குதானே? முதல்லலாம் நீங்க இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு படிச்சுதான் இருக்கீங்க இல்லையா? ஸ்கூல் போயிருப்பீங்க. உங்க ஸ்கூல்ல ஆசிரியர் என்ன பண்ணாரு? உங்களை ஆசிரியரோ இல்ல டீச்சரோ சாரோ என்ன பண்ணினாரு? தப்பு பண்ணா என்ன பண்ணினாரு? அடிச்சாரு, திட்டுனாரு. அப்போ நீங்கெல்லாம் எப்படி இருந்தீங்க? ஒழுக்கமாக இருந்தீங்க. ஆனா இப்போ அடிச்சாலே நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல சண்டைக்கு போய் நிக்கிறீங்க. என் பிள்ளைய அடிச்சுட்டானா, அவன் கைய வச்சுட்டானா, நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பேரு சொல்ற பெற்றோர்கள் எத்தனை பேர்? சில பேர் சிரிக்கிறீங்க. இத வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். தாய்மார்களே, தயவு செய்து அடியாத மாடு படியாது. ஆசிரியர்கள் அடித்து வளர்க்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் காவல் நிலையத்தில் அடிவாங்கும் நிலைமை வரும் தானே? கண்டிப்பா வரும். அதுக்காக நீங்க தயவு செய்து அந்த குழந்தைங்களை அடிச்சாலோ திட்டினாலோ ஆசிரியர்களிடம் சண்டை போடாதீங்க. தயவு செய்து போடாதீங்க. அடிச்சு வளங்க சார், நல்லபடியா சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்ம ஊர்லயே ஒரு முக்கியமான இடத்தை கடந்து போகும்போது நான் கண்ணால் பார்த்தது 6-7 பசங்க ரொம்ப அசால்ட்டா சூப்பரா தம் அடிச்சிட்டு இருக்காங்க. அத பார்த்தோன்னு இந்த எதிர்காலம் சமுதாயம் எங்க போகுது?
என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு. ஆனா பெற்றோர்கள் அதை கவனிக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் அவ என்ன பண்றான், ஏது பண்றான், எங்க போறா, அவனோட பழக்க வழக்கங்கள் என்ன, இதெல்லாம் நீங்க கவனிக்கணும்ல. தயவு செய்து பெண்கள் வந்து போராடக்கூடியவர்கள், மறந்து விடாதீர்கள். போராடி போராடிதான் தன் வாழ்க்கையை இன்னமும் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். எந்த பெண்ணுமே இங்க போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. கரெக்ட் தானே? எல்லாருமே போராட்டம் தான். இந்த போராட்டத்திலையும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மகளிர் தினத்தையே நாங்கள் உங்களை வைத்து சிறப்பாக நடத்துகிறோம். அதனால் தயவு செய்து ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு நல்லதையே சொல்லி வளங்கள். தயவு செய்து இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட கணவர்மார்கள் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வணக்கங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்களையும் கூட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி உங்க பசங்க வளர்க்கறதுக்கும் நீங்களும் ஒரு உறுதுணையாக இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுதான். ஒரு குழந்தை முதல் மதிப்பெண் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நாங்கெல்லாம் வந்து எங்க குழந்தைய வளர்க்கும் போது முதல் மதிப்பெண் எடுக்கணும்னா நான் செய்த விஷயத்த நான் இப்ப உங்ககிட்ட நான் பகிர்ந்துறேன். அந்த குழந்தை வந்து என்கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டு இருக்கும். அது ஒண்ணும் பெரிய பெரிய விஷயம் கிஃப்டா இருந்திருக்காது, ரொம்ப சின்ன கிஃப்டா தான் இருக்கும். என்ன கேட்டிருக்கோம்? ஒண்ணு புது ட்ரெஸ், இல்லைன்னா ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இல்லைன்னா 4 ஸ்கெட்ச் பென். இதுதான் அந்த குழந்தை கேட்டிருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நீ நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்து ரேங்க் எடுத்துட்டு வா, உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன். அப்ப சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அந்த பொருளும் பெருசா தெரியல, படிச்சு மார்க் எடுத்து வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. வந்த உடனே அந்த குழந்தைக்கு நாங்க அதை செய்தோம், பெற்றோரா நாங்கள் அதை செய்தோம். செய்த உடனே அடுத்தடுத்ததா என் பிள்ளைகள் முதல் மதிப்பெண் மட்டும்தான் எடுத்தார்கள். இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். உங்க குழந்தைய அதே மாதிரி வளர்க்கணும். மற்றபடி இங்க எனக்கு கௌரவப்படுத்திய என் ஊழியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.